எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி எங்கள் செடியில் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லி நான் அந்த பூவை 3 நாளாக எடுக்கலை. டைகர் ரோஸ்ன்னு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். இவங்க எப்படி பூத்துருக்காங்க, இவங்க எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலர் இது மாதிரி தான் இருக்கும் டைகர் ரோஸு. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக பூத்துருக்காங்கங்க இந்த வாட்டி. பாருங்கள், இங்கே பாருங்கள், டைகர் ரோஸு பிளாக் ரோஸ் மாதிரி பூ. அதில் அதிசயம் பாருங்கள். இந்த பூ பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்களா. என்ன கலரு, பாதி எல்லோவும் பாதி ரெட்டும் கலந்து பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக. இது பூத்து 4 நாள் ஆகுதுங்க. முதல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ அந்த அடிக்கிற வெயில் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக வாடி இருக்க மாதிரி இருக்குது. எல்லோ கலரில் பாருங்கள், எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். இந்த பூ உங்ககிட்ட நான் இதுவரை வெளியே பார்க்கல. செடி கடையில் கூட போயிருக்கேன், பார்க்கல. வீடியோவும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் போட்டிருக்க வீடியோவும் பார்க்குறேன், அதுவும் இல்லை. இது அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு இதுவரை நான் எடுக்காமல் வச்சுருந்தேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இல்லை பாருங்க. இந்த செடி வாங்கி ஒரு 6 மாதம் இருக்காங்க, 6-7 மாதம் இருக்கும். இதுவரை நிறைய பூ பூத்துருக்கு. வாங்கிட்டு வரும்போது பார்த்தா நம்ம பெருசாக தான் இருந்துச்சு. இந்த பூவோட பெருசாக தான் இருந்துச்சு. இப்போ வர வர அது பட்டன் ரோஸ் மாதிரி பூக்குது. இதிலே பாருங்களேன், 7 பூ இருக்குது. 7 பூவுமே ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இது கலரை பாருங்கள் சரிங்களா. இந்த பூ கலர் பாருங்கள், டைகர் ரோஸ்ன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த வெயிலுக்கு இது மாதிரி சீசனுக்கு மாறி பூக்குதா என்னன்னு தெரியல. டைகர் பூனா அவங்க இந்த மாதிரி தான் சொன்னாங்க. இதுதான் டைகர் பூன்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். இப்போ பாருங்கள், அது கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரெட்டை பாருங்கள், பிளாக் ரோஸ் மாதிரி வரும். அது அப்படியே வெளுத்துருச்சு. உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரோஸை பாருங்கள். இதுவும் பிளாக் ரோஸ் தான். இதை பாருங்கள், இந்த டைகர் முடிஞ்சு அது பிளாக் வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப இதுவாக இருக்குங்க எனக்கு. இது பாருங்களேன், இது நம்ம சாமந்தி பார்க்குறோம் பார்த்தீங்களா, கலர் கலர் சாமந்தி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இதழ்கள் எல்லாமே இது பாருங்கள். இதில் இன்னொரு மொட்டு வேறு இருக்குது. அது எப்படி பூக்குதோ இதுக்கு நான் காய்கறி கழிவு தாங்க கொடுத்துருக்கேன். ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த கலரில் தான் பூக்குமா என்னன்னு தெரியலை. இதுதான் இந்த கலர் தான் இந்த செடியில். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் கலராக பூத்தது. அது கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் எதுவுமே கொடுக்கறதில்லைங்க, உரம்னு சொல்லி ஸ்பெஷலாக எதுவுமே கொடுக்கறதில்ல. இந்த காய்கறி கழுவு எரு தான் கலந்து கொடுத்து அந்த மண்ணை போட்டு மூடி வச்சது. இது இந்த வாட்டி காய்கறி கொடுத்த பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த வாட்டி நான் கொடுத்ததில் பீட்ரூட்டு தோல் நிறையா இருந்துச்சு. அந்த பீட்ரூட்டு தோலெல்லாம் ஒன்றா போட்டு கலந்து தான் வச்சேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூத்துருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூத்தாலும் 7-8 பூ பூக்கும். சும்மா அதுவெல்லாம் இருக்காது. பூ தான், ஆனால் சின்ன சின்னதாக பூக்குது, ரொம்ப பெருசு இல்லை. பட்டன் ரோஸ் மாதிரி பூக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.